வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வில் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே எலுமிச்சை இலை வந்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது, வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ், ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. இதில் வெங்காயம் வதக்கிடலாம். நான் சிக்கனில் வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த கிரேவிக்கான உப்பு இப்போவே சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் அந்த எலுமிச்சை இலையெல்லாம் எடுத்துட்டேன். இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா இதில் சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தான் இப்போ இதில் ஒரு கொத்து புதினா எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி அதை சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 3 பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி கீறி வச்சுருக்கேன் நீட்டாக. இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வேக வச்சு
குழம்பு நல்லா கொதிக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.